ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நேற்று ராஜ்மோகன், கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அதிரடியான பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாரு. உண்மையிலே அந்த பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா உண்மையிலே தமிழக வெற்றி கழகம் மக்களோட சக்தியோட தான் கூட்டணி வைக்க போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெள்ள தெளிவா இருக்கு. அதிமுகவை அவங்க விமர்சிச்சாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதிமுகவை விட்டு கொடுக்காத மாதிரி தான் பேசி இருக்கிறாரு ராஜ்மோகன் அவர்கள். என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதிமுக பாஜக கூட இருக்கிற வரைக்கும் தான் இக்கு போட்டு பேசுறாரு நம்ம ராஜ்மோகன் அண்ணன். இல்லைன்னா அவரு உறவு வச்சுப்பாரு, இருந்தா உறவு வச்சுக்க மாட்டாரு. அது வேற விஷயம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் என்ன நினைக்குதுன்னா, பாஜக கூட்டணியில இருந்து அதிமுகவை எப்படியாச்சுன்னா இழுத்துறணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிருக்கு, பேசியிருக்கு. ஏன்னா அவர் சொல்ற பேச்சுல இருக்குங்க, பாஜக கூட இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட எந்த உறவும் இல்லை அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம திமுக ஊழல் கட்சி, திமுக நிர்வாகம் சரியில்லை, திமுக பெண்களுக்கு ஆதரவா இல்ல, பெண்களுக்கு எதிராகவே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு நிர்வாக கட்டமைப்பை திமுக ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்ணணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருந்தாலும், இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஞானசேகரன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 152 நாட்களுக்குள்ள அவனுக்கு என்ன பண்ணிருக்கு, தண்டனை வாங்கி கொடுத்திருக்கு. இதையே யாராலே வரவேற்று பேச முடியல. அதுல இந்த கண்ணு காது மூக்கு வச்சு ஏகப்பட்டதை பேசிட்டு இருக்காங்க. தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுதான், ஆனா இருந்தாலும் அந்த சார் யாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இவ்வளவு அக்கறை இருக்கிறவரு அவர் இந்த கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது தன்னையும் இந்த வழக்குல சேர்த்துக்கிட்டு நானும் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாருக்கான டீடைல்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு பேசின்னு இருந்தா ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பொதுவெளியில அந்த சார் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இது மாத்திரம் நம்ம விஜயன் அறிக்கைறாரு, இவர் நீதிமன்றம் தானாதான் முன் என்ன பண்ணிச்சு, இந்த கேஸ் எடுத்துச்சு, இவங்களா ஒண்ணு எடுக்கல. சரி ஓகே, நீதிமன்றம் தானா கேஸ் எடுத்துச்சு. வழக்காடுந்து யாருங்க, அவனுக்கு ஆதரவா தமிழ்நாடு அரசுல வழக்கறிஞர் போய் வழக்காடினாங்களா? ஞானசேகரனுக்கு ஆதரவா வழக்காடினாங்களா? இல்ல. அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணாங்க, வாதாடுறாங்க. ஞானசேகரனோட வழக்கறிஞர் அவனுக்கு தண்டனை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல, உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசு சார்பா வழக்கறிஞர்கள் போயிட்டு வாதாடினாங்க. அப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இந்த பேசிக் அறிவு இல்லாத தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நம்பி எப்படி ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இதுல வேற என்ன சொல்றாரு ராஜ்மோகன் அவர்கள், திமுகவை தவிர்த்து பாஜகவை தவிர்த்து வருகிற எல்லா கட்சிகள், அதாவது திமுகவை ஒழிக்கணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக ஆட்சி கட்டுல இருந்து இறக்கணும் அப்படின்னு நினைக்கிற எந்த கட்சியானாலும் எங்க கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாஜகவை எங்களுக்கு வேணாம், திமுகவும் வேணாம்னு சொல்றாரு. பாஜக கூட இருக்கிற அதிமுகவும் எங்களுக்கு வேணான்னு ஏன் ராஜ்மோகன் வாயிலிருந்து வரல? ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டாரு, பாஜக கூட இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட உறவு இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்? பாஜக கூட அதிமுக இல்லாம நாளைக்கே பிரிஞ்சு வந்தாலும் நாங்க கூட்டணி வைப்போம். ஏன் பாஜக ஊழல் கட்சி இல்லையா? ஏன் பாஜக நிர்வாகத்தன்மை சரியா செஞ்சாங்களா? ஏன் பாஜக ஆட்சியில பெண்களுக்கு கொடுமையே நடக்கலையா? ஏன் அதிமுக ஊழல் கட்சி இல்லையா? ஏன் அதிமுக நிர்வாக சீர்கேடு நடக்கலையா? ஏன் அதிமுக ஆட்சியில பெண்களுக்கு தான் அநீதி இழைக்கலையா? இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்ணு தெரியாது, ராஜ்மோகன் அவர்களுக்கு கண்ணு தெரியாது. அவர்களுடைய போக்கஸ் என்ன தெரியுமா? திமுகவை ஒழிக்கணும். ஏங்க திமுகவை எதுக்குங்க ஒழிக்கணும்? உங்களுக்கு மக்கள் நல்லது பண்ணாங்கல்ல, மக்கள் நல்லது பண்றதுனால மக்கள் எனக்கு செஞ்சிருக்காங்க, அந்த மக்களுக்கு நான் எதனா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே விஜய் அவர்கள் வந்தாரு. இது வரைக்கும் மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மக்களோட மக்கள் நின்று எதனா போராட்டம் பண்ணிருக்காரா? ஜனநாயகம் ஷூட்டிங் போறாரு, த்ரிஷா கூட தனி விமானத்துல போக தெரியுது, கீர்த்தியோட கல்யாணத்துக்கு எல்லாம் போக தெரியுது. ஆனா இங்க மக்களோட மக்களா நின்று என்ன பண்ண மாட்டாரு, இவர் நின்று என்ன பண்ண மாட்டாரு. கேட்டா சொல்ல, பரந்தூருக்கு போனாரு. பரந்தூருக்கு எதுல போனாரு? பறந்து தானே போனாரு. கால்நடையா போயிட்டாங்க, ஜனங்களை சந்திச்சாரா? இல்லையே. அது மாத்திரம் இல்லாம பேரிடர் காலத்துல வீடு வாசல இழந்தவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு தானே அவர் என்ன பண்ணாரு, எல்லா நலத்திட்டங்களும் உதவி கொடுத்தாரு. எல்லா ரோட்டுக்கு போயிட்டா இவர் என்ன பண்ண கொடுத்தாரா? எதுவுமே இல்லையே. இவ்வளவு ஏங்க வக்பு திருத்த சட்ட மசோதாக்கு வீதியில இறங்கி இவர் போராடினாரா?
கண்டன அறிக்கைகள் தான் கொடுத்தாரு, எதுவுமே பண்ணல. இன்னமும் அவர் வந்து என்ன பண்ணல, இறங்கி வரவே இல்லை. ஜனநாயகன் படத்தை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றாரு, இருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, ஜனநாயகன் படம் இல்ல, அதுக்கப்புறமும் இன்னொரு படம் நடிக்க போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, உங்க கட்சிக்கு வந்து நீங்க விசுவாசமா கூவுங்க, நாங்க கூவலாம் சொல்லல, ஆனா கொஞ்சம் நியாயமா கூவுங்க அப்படிதான் சொல்றேன். நீங்க பாஜகவை எதிர்க்கிற நீங்க பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்கல, அதிமுகவை ஏன் கண்டன விமர்சனம் பண்ணல? ஏன்னா அதிமுக பாஜக கூட இருந்து நாளைக்கே வெளியே வந்துடலாம். அப்படி வெளியே வரும்பொழுது அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றதுதான் ராஜ்மோகனுடைய பேச்சிலே தெல்ல தெளிவா இருக்கு. சோ இப்ப இங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி உடையிற சூழ்நிலை இருக்குது அப்படின்ற விஷயம் ராஜ்மோகனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அவர் பேசும்பொழுது இந்த வார்த்தையும் சொல்லி சேர்த்து சொல்றாரு, பாஜக கூட கூட்டணியில அதிமுக இருக்கிற வரைக்கும் நாங்க உறவு வச்சுக்க மாட்டோம், நாளைக்கே அவங்க உறவு முடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா நாங்க இங்க உறவு வச்சுப்போம் அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழக வெற்றி. இந்த பொழப்புக்கு நீங்க எதுக்குங்க வாய் சவடலா பேசுறீங்க அப்படின்னு தான் ராஜ்மோகன் அவர்களை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. சோ தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க. அதனால தான் திமுகவை கடுமையா விமர்சிக்கிறவங்க அதிமுகவை விமர்சிக்க மாட்டாங்க, பாஜகவை கடுமையா விமர்சிக்கிறவங்க பாஜக கூட கூட்டணியில இருக்கிற அதிமுகவை விமர்சிக்க மாட்டாங்க. சோ இந்த விவகாரம் தான் தெல்ல தெளிவா தெரியுது. அதிமுக நாளைக்கே பாஜக கூட இருந்து பிரிஞ்சு வந்துட்டா தமிழக வெற்றி கழகம் வெக்கமே இல்லாம அதிமுக கூட கூட்டணி வைக்கும் அப்படின்றதான் தெல்ல தெளிவா சொல்லுது. சோ ராஜ்மோகன் அவர்கள் பேசின கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.